விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக்கும். இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார்.
விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. அந்நாட்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுள்ளேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிபயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் மக்களை பலுகி பெருக செய்தார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமைமிக்கவர் ஆக்கினார். தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் எகிப்தியரிடையே அவர் தம் அருஞ்செயல்களை செய்தனர். காம் நாட்டில் வியத்தகு செயல்களை செய்து காட்டினர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே தெய்வமே, அனுதினமும் இறை வார்த்தைகளால் நீர் எங்களை வழிநடத்துகிறீர். எங்களை ஆறுதல் படுத்தி தேற்றுகின்றீர். நாங்கள் மனபாரத்தோடு மன சுமைகளோடு கஷ்டங்களோடு இருக்கும்போது எங்களை தேற்றி பாதுகாத்து நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகின்றீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆம், உண்மைதான். பெரும் சுமைகளால் நாங்கள் அனுதினமும் துன்புற்றுக் கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனோ சகோதரியோ குடும்ப பாரத்தினால் அவதியுற்று கொண்டிருக்கலாம். தொழிலில் ஏற்படுகிற நஷ்டத்தினால் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்களினால் சரியான நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நோயினால் பாதிக்கப்பட்ட என் அன்பு சகோதரனோ சகோதரியோ அனுதினமும் உடல் அளவிலும் மனதளவிலும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இயேசுவே தெய்வமே, உம் திருப்பாதம் வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு கூடி செபிக்கிறோம். விசுவாசத்தோடு உம் திருமுன்னிலையில் நிற்கிறோம். ஆசீர்வதியும் அரவணையும் தேற்றி எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் நம் ஆண்டவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் மக்கள் பெரும் சுமையில் இருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், துன்பத்தில் உழன்று கொண்டிருந்தார்கள், கண்ணீரோடும் வேதனையோடும் தங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள். எகிப்து நாட்டில் அவர்கள் அடிமையாக இருந்தபோது அவர்களின் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக படும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் மோசே என்கிற விடுதலை வீரரின் வழியாக அந்த எகிப்தில் படுகிற துன்பங்களினால் மக்கள் அவதி உறுவதை, கண்ணீர் வடிப்பதை கண்ட கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும்
என்கிற முடிவை எடுத்து மோயிசனை அனுப்புவதை பார்க்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். குறிப்பாக நான் உங்களை பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்கு அழைத்துச் செல்லுவேன் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார். இஸ்ராயேல் மக்களும் கூட இதோ ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து நாங்கள் மோயிசனுக்கு பின்பாக செல்லுவோம், பிறகு எங்கள் கடவுளுக்கு முழு மனதோடு பலி செலுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். பெரும் சுமையோடு வாழ்ந்த மக்கள், துன்பத்தில் இருந்தவர்கள், கடவுளுடைய உடனிருப்பினால், வழி நடத்துதலினால், அவருடைய இரக்கத்தினால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். நானே உங்கள் கடவுள் என்று சொல்லி, இருக்கிறவர் என்று சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துகிறார். பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டை உங்களுக்கு தருவேன் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையில் வெளியேறி வருகிற மக்களும் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துவதை பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. அதுபோலவே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். பெரும் சுமைகளால் நாம் ஒவ்வொருவரும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமா? என்ன சுமை நம்மை அனுதினமும் அழுத்தி கொண்டிருக்கிறது? மனபாரத்தோடு நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறது. வேதனையிலும் துன்பத்திலும் நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். அந்த சுமைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் இறக்கி வைப்போம். இந்த பலிப்பீடத்திலே அந்த சுமைகளை நாம் இறக்கி வைப்போம். கடவுள் நமக்கு ஆறுதல் தருகிறவராக, தேறுதல் தருகிறவராக, நம்பிக்கை ஊட்டுகிறவராக, நம்மை வழிநடத்தி பாதுகாப்பவராக இருக்கிறார். அந்த உறுதியான நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீது வைப்போம். பாலஸ்தீன நாட்டிலே வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள் 2 விதமான சுமைகளினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று அவர்களுக்கு இருந்த சட்டச் சுமை, இரண்டாவது வரிச்சுமை. இந்த சட்டச்சுமை என்று சொல்லுகிற போது திருச்சட்டமே மீட்பிற்கான வழி என்பதனால் யார் யாரெல்லாம் இந்த திருச்சட்டத்தை மீறுகிறார்களோ, ஓய்வு நாளினுடைய சட்டதிட்டங்களை மீறுகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. சடங்கு சம்பிரதாயங்களை மீறுகிறவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. இதனால் அந்த மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளானார்கள். சட்டச் சுமை அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிற போது அந்த சட்டச் சுமைகளிலிருந்து மக்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்பதனால் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். இரண்டாவது அவர்களுக்கு இருந்த வரிச்சுமை. ஏனென்றால் அவர்கள் இன்னொரு நாட்டிற்கு அடிமைகளாக இருந்தார்கள், இன்னொரு அரசனின் கீழ் இருந்தார்கள். இதனால் அந்த அரசன் அதிகமான வரிச்சுமையை அவர்கள் மீது சுமத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாவற்றிற்கும் வரி வசூலித்து அவர்களை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகச் செய்திருந்தான். இதனால் மக்கள் ஒரு விதமான மன அழுத்தத்திலும் மனபாரத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகள், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பட்ட வாழ்க்கையாக உயர்த்துகின்றார். மனபாரங்கள் அவர்களை விட்டு அகலுகிறது. அவர்களுக்குள் இருந்த மன அழுத்தங்கள், மன சுமைகளை குறைக்கக்கூடிய செயல்களில் ஆண்டவர் ஈடுபடுகிறார். நோய்களை குணப்படுத்துவது, கஷ்டங்களை தீர்ப்பது, வியாதி வருத்தங்களினால் அல்லலுற்று கொண்டிருக்கிறவருடைய வாழ்வு மேம்பட கடவுள் அவர்களுக்கு அற்புத அதிசயங்களை செய்வது என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் ஆறுதல் மொழியும் நம்பிக்கையும் கூறுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்தது. குறிப்பாக அந்த குடும்பத்தினுடைய சகோதரி, அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பரிந்துரை கடிதத்தை கேட்டு வந்திருந்தார். அவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார், ஃபாதர், நான் என்னுடைய கணவனை இழந்து விட்டேன். இந்த 2 பெண் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய கணவன் இறந்ததற்கு காரணம்
கடன் சுமை. அதிகமான கடன் வாங்கினார். இங்கு அங்கன கடன் வாங்கி கடன் கழுத்தை நெரிக்க செய்வது என்னதென்று தெரியாமல் ரயிலிலே சென்று விழுந்து விட்டார். தற்கொலை செய்து கொண்டார். அது ஒரு கொடூரமான தருணம் ஃபாதர். நினைத்து பார்க்கவே முடியவில்லை. என் கணவனை இழந்த பிறகு எனக்கு என்ன செய்வது என்று தெரியல. இந்த 2 பெண் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் அனுதினமும் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எனக்கு மிக பெரும் ஒரு கனவு இருக்கிறது என்று சொல்லி அந்த பரிந்துரை கடிதத்திற்காக அவர் இடத்தில் வந்திருந்தார். பிரியமானவர்களே, இப்படி கடன் சுமை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பாரங்கள், நோய் நொடிகள் என எல்லாவற்றிலும் இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லலுற்று கொண்டிருக்கிறோம், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்காக ஒருபோதும் நாம் தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது, தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது, வாழ்க்கையினுடைய முடிவுக்கு சென்றுவிடக்கூடாது. மாறாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், துணிவோடு போராட வேண்டும், வாழ்க்கையை வெற்றி கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் அதற்கு துணையாக இருக்கிறார். அதனால்தான் இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்கிறார். பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்கு உன்னை அழைத்து கொண்டு வருவேன் என்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற உறுதியை தருகிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற நம் ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மட்கலமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மட்கலமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா, பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா. என்னில் நீயும் உன்னில் நானும் மாறும் பலியே திருப்பலி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே,
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் ஆண்டவரே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். மன்னா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வை நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வை நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன்னுடன் அன்றோ, வாழ்வு மாறுமன்றோ, இது உன் ரத்தமன்றோ, தாகம் தீருமன்றோ. இயேசுவே நீர் வர வேண்டும், என்னை மாற்றிட வேண்டும். உலகம் வாழ்வதற்காக என்னையே நான் தர வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் சுமைகளை இறைவனிடத்தில் இறக்கி வைக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே ஐயா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உனக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உனக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே ஐயா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, வீழ்ந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே.